ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ராஜ்மா சாவல் தாங்க பார்க்க போகிறோம். ராஜ்மானா அந்த சோயா பீன்ஸ் தெரியும்ல எல்லாருக்கும், அது. அப்புறம் அவங்க நார்த் இந்தியனில் அது கூட பிளாக் உளுந்து, அது ரெண்டும் சேர்த்து தான் ராஜ்மா சாவல் பண்ணுவாங்க. இப்போ அது ரெண்டையும் நம்ம நைட்டு ஊற வச்சுக்கணும். அவங்க கடுகு எண்ணெயும் சேர்த்துக்குவாங்க. அதனால் நான் ரீஃபண்ட் ஆயில் அண்டு கடுகு எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்து தான் நான் இது பண்ண போகிறேன். ராஜ்மா சாவல்னால் ரைஸு. அவங்க ரொட்டியை தவிர்த்து ரைஸ் கூட காம்பினேஷனாக சொல்கிற ஒரே விஷயம் இந்த ராஜ்மா சாவல் தாங்க. இல்லைன்னா அதர்வைஸ் எல்லா கூடையும் அவங்க ரொட்டி தான் சாப்பிடுவாங்க. ராஜ்மா பண்ணாங்கன்னா ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கடாய் ஊற வச்சுக்கோங்க. அதை நம்ம நைட்டே சோக் பண்ணி வேக வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். கடுகு எண்ணெயும் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிட்டு பட்டரும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, டொமாட்டர் எல்லாமே கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லாவே அரைச்சி வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காய பேஸ்ட்டு போட்டுவிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுவிட்டு, தக்காளி பேஸ்ட்டு போட்டுவிட்டு, பச்சையாக தானே அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா நம்ம அதை வதக்கிக்கணுங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வதக்கி நல்லா பிரிஞ்சு மேலே வந்த பின்னாடி இந்த ராஜ்மா வேக வச்சுட்டேங்க. நான் லைட்டாக உப்பு போட்டு வெந்துருச்சு. நல்லா நசுக்கி பாருங்கள். இதுக்கு எப்படி ஒரு 4-5 விசில் விடுற மாதிரி இருக்கும். நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டு பூரா ஊற வைக்கணும். எப்படியும் அதுக்கு 5 to 6 hours வேணும். 5 to 6 hours வேணும். அதை ஊற வச்சு நல்லா இது பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணால் இதில் கொஞ்சோன்னு எடுத்து நம்ம வச்சுக்கணும். இது நான் என்ன பண்ணணும்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். கொஞ்சம் எடுத்து அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். அதில் தான் நமக்கு சத்தே இருக்குது. தண்ணியோடு சேர்த்து இந்த கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எப்பயும் போல் மசாலா தான். மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், ஒரு உரப்பு, இதில் பச்சை மிளகாலாம் நம்ம போடலை, அதுக்கு தகுந்த உரப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, ராஜ்மா மசாலாவும் கிடைக்கிது. அது இருந்தால் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா, நமக்கு கரம் மசாலா தேவைப்படுறதுக்கு கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு இதிலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சோன்னு உப்பு இதிலையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறது அப்புறம் அந்த மசாலாவும் சேர்த்து ராஜ்மா கூட கொஞ்சம் தண்ணி வேறு சேர்த்துருக்கோம்ல, நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே அந்த ராஜ்மா கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, இப்போ நம்ம இதுக்கு தேங்காயோ அது இதெல்லாம் அரைச்சி வைக்கிற போகிறதில்ல. அந்த ராஜ்மா எடுத்து வச்சோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அது ஒரு பேஸ்ட் வந்துடும். அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றினா தான் இந்த கிரேவிக்கு அது கொஞ்சம் நல்ல இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அண்டு கொஞ்சம் திக்னஸ் எல்லாமே கிடைக்குங்க. இது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். இது ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்த வேண்டிய விஷயம். பயன்படுத்துகிறாங்க, அதை நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிருந்தீங்கன்னா ராஜ்மா சாவல் சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட ஒரு ரைஸ் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதையும் ஊற்றிட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் இது நல்லா திக்காயிரும். தேங்காய் சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு பதில் அவங்க இப்படி சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க, குழந்தைங்களுக்கு வேணும்னா. இல்லைன்னா அப்படியே சாப்பிடுங்க.